டேய் பரமா நைட் மேட்ச் பாத்தியா? 2-1 நம்ம தான் வின்னேங்க. அதுக்கு முன்னாடி எங்க மேட்ச் பாத்தியா? நாங்களே 2-1 வின்னு. இந்த வருஷம் நாங்க தான் அமைதியாரு. ஆனா ஆஸ் ஃபுட்பால் ஃபேனா எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. இந்த அர்ஜென்டினாவா 3-0 ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜென்டினாவா? ஆமாண்டா, ஃபுட்பால் ஃபேனா சொல்ற 3-0 ஜெயிச்சிருக்கானுங்க. அதுல மெஸ்ஸி வேற ஒரு கோல் அடிச்சிருக்காராம். பெனால்டில தான அடிச்சாரு கோல். அது கூட அடிக்கல, அமைதியாரு. டேய் உங்க ஆள் ஸ்குவாடே இல்ல, அமைதியாரு போகுது. நேத்து நீ என்ன பிரேசில் போட்டிருந்த, நீ போர்ச்சுகல் போட்டிருக்க. நீ யாரும் சப்போர்ட்ரு? அர்ஜென்டினா ஃபேனா? அர்ஜென்டினா நம்ம ஃபுட்பால் ஃபேன்டா. எந்த நல்லா இருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். தானே அர்ஜென்டினால இங்க இருக்கவே கூடாது. அதை பத்தி பேசுறது யாரு இருக்கா? இருக்கானே இருக்கானா? சூர்யா கேள்விப்பட்டிருக்கியா? 2022 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் காணாம போயிட்டானா. அவன் இப்பதான் ஏதோ நடமாடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியல. அவன் கையில கொஞ்சம் மாட்டாம இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மாட்டிங்கன்னா உங்களை முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ தீவிரமான பக்தனா, மெஸ்ஸியோட ஃபேனா, அர்ஜென்டினானா அவனுக்கு உயிரான். அப்புறம் உங்களை மதிக்க கூட மாட்டான், பாத்துவாங்க. வந்து நாள் பதுங்கி இல்ல, எங்களுக்கு பயந்துருக்கான். ஓ, அப்படி சொல்றீங்க. ஆனா அவங்க கிட்ட கப்பு இருக்கே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. என்ன பண்றது? அவங்க கிட்ட கப்பு இருக்கு, பார்த்து பத்திரமா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவன் வந்து ரொம்ப கோபமானவனா, அப்படியே கோபம் தான் கடிச்சு வச்சிருவானா. அதனால ஜாக்கிரதையா இருங்க.